பிரேமா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? இன்றைக்கி வந்து புது வருடம் பிறக்க போகுது. ஸோ புதுசாக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்க போகுது அப்படின்னு ஷேர் பண்ண போகிறோம். பழைய தப்ப பண்ணாமல் இருந்தால் அதுவே ஓகே தான். ஆமாம், பழைய தப்பாக புதுசாக பண்ணாமல் இருந்தால் அதுவே ஓகே தான். ஸோ அதுதான் வந்து பிரதானமாக இருக்க போகுது. இந்த வருடத்தில் நம்ம பண்ண தவறுகள், ஸோ அதில் கற்றுக்கொண்ட பாடம், அதில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு ஷேர் பண்ணும்போது இது பல பேருக்கு வந்து உபயோகமாக இருக்கும். இன்னும் மக்கள் நிறைய ஷேர் பண்ணும்போது அது நமக்கும் மற்ற மக்களுக்குமே வந்து உபயோகமாக இருக்கும். ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும்னா ஒரே விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ரைட் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அது ரொம்ப முக்கியம். சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக இருக்க போகுதுன்னு இல்லைனா வேறு வழியே கிடையாதுங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு, நம்மளோட சம்பளம் அப்படியே தான் இருக்குது. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது மூலியமாக அதன் ரிட்டர்ன் வர்றது மூலியமாக தான் அதை பீட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பிரதானமாக பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hey guys, welcome back to our channel. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்குறாங்க, ஹைப் பண்ண சொல்கிறீங்க, எப்படி ஹைப் பண்ணுறது அப்படின்னு. உங்கள் ஸ்க்ரீன்லேயே காட்டுறோம், அது கமெண்ட் செக்ஷன்லேயே அந்த ஆப்ஷன் இருக்குது. அந்த நீங்கள் ஹைப் கொடுக்கும்போது அடுத்து நிறைய பேர் வந்து இந்த வீடியோ வந்து போய் சேர்ந்தடையும். பிரேமா ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்? ஃபஸ்ட்டு வந்து பெண்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். கோல்டு. கரெக்ட். கோல்டு வந்து எனக்கு ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் படுது. அது நாங்கள் வந்து ஸ்டாட்ஸும் காட்டுறோம். நீங்கள் எப்போ பார்த்தாலுமே வந்து நான் கோல்டு வாங்கி வச்சேன் லாஸ்ட்டில் போனேங்கிற கதையே வராது. அதாவது நகை வேறு விஷயம், நான் சொல்கிறது வந்து கோல்டு புல்லியன்ஸ், பார்ஸ், காயின்ஸ் அந்த மாதிரி வந்து நகையும் நல்ல விஷயம் தான். சரி, நகையும் நல்ல விஷயம் தான், நான் ஒத்துக்கிறேன். இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதை விட இந்த துறையில் வல்லுநர்கள் கொண்டே டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல கோல்டை பற்றி நம்ம சேனலில் மிகவும் பரிச்சயமான முத்துராமன் ஐயாட்ட கேட்போம். ஏன்னா 100 வருஷத்துக்கு மேலாக அவங்க ஃபேமிலி வந்து இந்த துறையில் இருந்துட்டு இருக்காங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அமெரிக்காவில் கோல்டு பிஸ்னஸ் பண்ணுற ஒரே தமிழர் அவர் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அவர்கிட்டே கேட்டு ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை பற்றி கிளாரிஃபை பண்ணிப்போம். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரேம், நல்லா இருக்கேன். நீங்களா எப்படி இருக்கீங்க? நாங்களாம் நல்லா இருக்கோம் ஐயா. இன்னைக்கு வந்து நானும் அத்தையும் ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம். அதாவது வந்து அடுத்த வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும் அப்படிங்கும்போது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து தங்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமே. 1 வருடங்களுக்கு மேலாக வந்து உங்கள் ஃபேமிலி இந்த துறையில் இருக்காங்க, நீங்கள் நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருவீங்க நம்ம சேனல்லையும். சரி, உங்கள்கிட்ட கேட்கலாமே அப்படிங்கிறது தான் நான் கால் பண்ணேன் ஐயா. நேயர்கள் அனைவருக்கும், எனது வாடிக்கையாளர் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் மற்றும் நியூ இயர் வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுடைய வியூவர்கள், உங்கள் ஃபாலோவர்ஸ் மோர் தென் 75,000 அப்படின்னு சொல்லி நான் சமீபத்தில் ஒரு இதில் பார்த்தேன். இது ஒரு பெரிய பெரிய இலக்கை அடைஞ்சிருக்கீங்க. நீங்கள் பல இன்ஃபர்மேஷன் எல்லா இதுலேயும் நீங்கள் கொடுக்குறதுனால உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய இருக்காங்க. என்கிட்ட வர்றவங்களே ரொம்ப பேர், யாரும் புதுசாக வர்றவங்க, நான் வர்றவங்களை கேட்பேன், எப்படி இல்லைங்க நாங்கள் ஆர்த்தி பிரேம் வீடியோ பார்த்தோம். இதில் வந்து நீங்கள் இன்னும் தொடர்ந்து பயணித்து இன்னும் நீங்கள் நல்ல நல்ல காரியங்களை செய்யறதுக்கு இறைவன் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் பிரேம். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களோட அன்பு, ஆதரவு, உங்களோட ஆசை எல்லாமே வேணும். ப்ளஸ் வந்து வியூவர்ஸோட அன்பும் ஆதரவால் தான் இதை பண்ண முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. உங்கள் கேள்விக்கு வருவோம். ஆமாம், இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ எல்லாருக்குமே தெரியும், தங்கம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான், சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்வெஸ்ட் பண்ணுறது எதில் வேணாலும் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பட் நாளைக்கு அந்த ஷேர் என்ன விலை ஆகும், எப்படி போகும் என்னன்னு தெரியாது. தங்கம் இன்னைக்கு வந்து $4,000 வாங்கினோன்னா அந்த 4,000க்கு கீழே நிச்சயமாக போகாது. 4,000க்கு மேலே போகுங்கிறது நிச்சயமாக ஒரு இது இருக்கு. எவ்வளவு போகும் என்னங்கிறது உலக பொருளாதாரத்தை பொறுத்து இருக்கு. இப்போ எங்க ஜுவல்லர்ஸ் இதில் என்ன பண்றாங்க, இந்த வேர்ல்ட் கோல்ட் கவுன்சில் எல்லாம் என்ன சொல்றாங்க, தங்கத்தோட சேல்ஸ் அதிகமா இருக்கு, நகையோட இது குறைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உலக நாடுகள் எல்லாமே வந்து தங்கத்துல முதலீடு செய்யறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற போறப்போ இன்னைக்கு ஒரு $10,000 ஒரு நகையை வாங்கினோம்னா நாளைக்கு நமக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு அப்படின்னா அந்த 10,000 விற்க வேண்டியல கொண்டு போய் ஏதோ ஒரு இதில் மார்க்கெட் மாதிரி வச்சுட்டு அதை எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். அது ஒரு சௌரியம் வந்து எதுலையுமே இல்லாதது இப்ப இதுல வந்து இருக்கு. முதலீடுன்னு பார்க்க போனீங்கன்னா நீங்க வந்து சில்வர்ல போகலாம். சில்வர் வந்து அதனோட உபயோகப் பொருள் வந்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா புதுசா வந்திருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள், இவி வெஹிக்கிள்ஸ், இந்த ஏஐ, இது வந்து மூலப்பொருளா இருக்கு அப்படின்னு சொல்லி சில்வர் வந்து விலை இப்ப சமீப காலத்துல 2 மடங்கு ஆயிடுச்சு. அதனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து தங்கம், சில்வர் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இப்ப நம்ம மக்கள் ஆபீஸா வந்து நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு இருக்காங்க. சில்வர்லயும் இன்வெஸ்ட் பண்றாங்களா? நிறைய பண்றாங்க. ₹1 சில்வர் வித்தாங்க, இன்னைக்கு அதே தான் $200 இந்தியாவில். யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இவ்வளவு விலை போகும்னு சொல்லி. டிமாண்ட் கூட இருக்கு. எதுக்காக டிமாண்ட்? எல்லாம் மக்கள் எல்லாம் படிச்சு கொஞ்சம் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த கூகுள் இந்த மாதிரி விஷயங்கள்ல போறப்ப உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு எனக்கிட்டே நிறைய பேர் 4 ounce 10 ounce வாங்குறவங்க எல்லாம் நிறைய இருக்காங்க. இந்த 10 ounce பார் வந்து நான் $450 கொடுத்தேன், இன்னைக்கு $650. ஐயா வந்து ஏற்கனவே ஒரு வீடியோல வந்து லாக்கரோட முக்கியத்துவம், அதாவது அமெரிக்காவில் இருக்கும்போது நீங்க லாக்கரை எப்படி ஓபன் பண்றது, நகைகள்லாம் எப்படி
சேஃபாக வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஐயா நீங்கள் சொல்கிறீங்களே எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதை நான் வந்து திரும்ப விற்கிறது அப்படி நான் சில்வரை வாங்கிட்டேன். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து இப்போ வந்து 10 ounce நீங்கள் $650 நான் வாங்கிட்டேன். இப்போ ஒரு 1 year கழிச்சு அது வந்து $1000 ஆகுது ஒரு 10 ounce. இப்போ அதை விற்கணும்னா இங்கே நான் அமெரிக்காவிலே விற்றுடலாமா? அது எப்படி அந்த ப்ராசஸ் ஒர்க் ஆகும்? இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் வாங்கிப்பீங்களா சில்வர்? மார்க்கெட் விலைக்கு எப்பவுமே இப்போ அன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி $1000 இருந்ததுன்னா நான் 10 ounce $1000 வாங்கிக்குவேன். நீங்கள் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் நல்ல பாயிண்ட் தான். ஏன்னா கோல்டு வந்து அது மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்டுடுச்சு. இப்போ $4000 மேலே வந்துடுச்சு. இப்போ ஒரு $5000 போனாலும் அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு ரிட்டர்ன் கிடைக்குது? சில்வரில் எவ்வளோ பர்சன்டேஜ் தானே முக்கியம். எவ்வளோ ப்ரைஸுங்கிறத விட எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்குது தான் முக்கியம். ஸோ அதை கால்குலேட் பண்ணி பிளான் பண்ணுறது நல்லாயிருக்கும். நிறையா வாங்கி வச்சிங்கன்னா அது ஒரு ஆபரண பொருள் இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் வச்சுக்கிறீங்க, ஒரு தேவை இருக்குது, எனக்கு நாளைக்கு ஒரு $5000 வேணும், ஒரு மார்க்கெட் கட்டணும், சரி இதை போய் விற்க வேண்டாம். நிறைய ப்ரைவேட் ஃபைனான்சஸ்லாம் வந்துட்டாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கொண்டு போய் வச்சுட்டு டக்குன்னு எடுத்துக்கலாம். அடுத்த மாதம் உங்களுக்கு காசு வருதா, இதை கொண்டு அந்த 5000 கட்டிட்டு இதை வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து தங்கத்தில் தான் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. தங்கத்துலையும் அதுவும் நகையில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பாரை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த பாரை வச்சுட்டு யாரும் அதுக்கு ரீப்ளேஸ் பண்ண மாதிரி யாரும் காசு தர மாட்டாங்க. அடகு கடை மாதிரி இங்கேயும் ஆளுங்க இருக்காங்க, வச்சுட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் 2 மாதம் கழிச்சு அதுக்குள்ள வட்டியை கொடுத்துட்டு நீங்கள் திருப்பி எடுத்துக்கலாம். ஐயா நிறைய விஷயம் சொன்னீங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேரால இப்போ வந்து இந்தியா போக முடியல. நிறைய பேர் வந்து இந்தியா போகும்போது நகை வாங்கிட்டு இருந்தாங்க. நிறைய வீசாவில் உள்ளவங்க எல்லா பிளானுமே ஒத்தி வச்சுட்டு ஓகே ஒரு வருஷம் 2 வருஷம் இங்கே தான் இருந்தாங்கன்னு ஒரு முடிவு வராங்க. அப்படி வரும்போது நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைனா வந்து நம்ம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணவே முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க. மிக முக்கியமாக நீங்கள் அந்த சொன்னீங்க பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து ஒரு ஐடியா வந்துச்சு. ஏன் நம்ம கோல்டு ப்ளஸ் சில்வர் ரெண்டுத்துலையுமே ஏன் வந்து ஏன்னா நமக்கு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் எதில் அதிகம் வரும்னு பார்த்துட்டு நம்ம பார்ஷியலாக கூட போகலாமே, கோல்டு ப்ளஸ் சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போகலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்க, நீங்கள் வந்து கோல்டு பார் நீங்கள் வாங்கும்போது ஃபிக்ஸ்டாக அந்த அமௌண்ட் வச்சுறீங்க. அது நீங்கள் எங்கேயுமே வந்து ஆத்திர அவசரத்துக்கு போய் அடகு வச்சு காசாக மாற்ற முடியாது. அதே நகையாக வாங்கும்போது தேவைன்னா காசாக கூட மாற்றிட்டு திரும்ப நகையை மீட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் சொன்னீங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அவங்க பாயிண்ட்ஸ்லாம். ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து இப்போ ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. எனக்கு தெரியும் 100% ஏறி இருக்கு. இப்போ ஒரு 2-3 மாதம் கிடையாது. நம்ம ஆளுங்க நீங்கள் சொல்கிறப்ப தான் நம்ம ஆளுங்க வந்து ஸ்டில் வந்து பார்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்கல்ல, வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. அது இப்போ விற்கக்கூடிய பார்ல 90% பார் நம்ம இந்தியன்ஸ் தான் வாங்குறாங்க. அதுக்கு வந்து ரெக்கார்டு இருக்கு. உதாரணத்துக்கு நேத்திக்கு வந்து என்கிட்ட ஒருத்தங்க கலிஃபோர்னியால இருந்து உங்களை பார்த்து தான் நாங்கள் ஆர்டிபி வீடியோ பார்த்தேங்க அப்படின்னு சொல்லி ஃபோனில் பேசினாங்க. நேற்று வந்து நான் தாங்க போன வாரம் உங்கள்கிட்ட பேசினேன் அந்த இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் சொன்னா இல்லைங்க எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு ounce பார் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த விலைக்கு வாங்கிட்டு கொஞ்சம் மற்ற நகைகளும் வாங்கிட்டு போகிறார். இதுக்கெல்லாம் இப்போ தான் சின்ன பையன் தான், அவருக்கு பிள்ளைங்கள்லாம் இருக்குது. பட் அவரோட இதுதான் இல்லைங்க. இப்போ நம்ம வாங்கி வச்சு அவங்களுக்கு இது ஆகுது என்னன்னு தெரியும். என்கிட்ட காசு இருக்குது, நான் வந்து இங்கே நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், என்கிட்ட காசு இருக்குது, காசாக வச்சுக்கிறதுக்கு பாராக வாங்கி வச்சுக்கிறேன். அதான் அவரோட கான்செப்ட். 2 வாரத்துக்கு முன்னாடி கஸ்டமர் வந்திருந்தவங்கள்ட்ட பேசிட்டுக்கல, அவர் வந்து ஏர்ஃபோர்ஸில் அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸில் வேலை பார்த்துருக்காரு. அதை 80s ரிட்டையர் ஆகிட்டார். அவர் வந்து பாரை கொண்டுட்டு வந்து இது பண்ணி வரப்போ அவர் சொல்லுவார், இந்த மாதிரி நாங்கள் அந்த காலத்தில் வாங்குறவங்க இந்த மாதிரி, அதுவும் எஸ்பெஷலி இந்த கவர்மெண்ட் மிலிட்ரி சைடு இருந்தவங்க யாரும் கையில் காசு வச்சுக்க மாட்டோம், எப்போ இது வந்து இதாகும்னு தெரியாது. அதனால நாங்கள் எல்லாருமே அந்த காலத்தில் இருக்கவங்க எல்லாமே சம்பளம் வாங்க உடனே தங்கத்தை வாங்கி, இப்போ என் கூட வேலை பார்த்தவங்க எல்லாருமே ஒரு பேச்செக்குக்கு அட்லீஸ்ட் ஒரு இது ஏதாவது கோல்டு சில்வர் வாங்கி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சில்வர் பழைய காயின் அவர் வச்சுருந்த கொண்டு வந்து விற்றுட்டு போனோம். அப்போ சொல்ல அதாவது டீஃப்ளேஷன் வந்து கரன்சி வந்து எப்போ வேணாலும் ஆகும். ஆனால் கோல்டு இப்போ நான் அன்னைக்கு $260 வாங்கினதை இன்னைக்கு உங்கள்கிட்ட $4000 கொண்டு வந்து விற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். கரன்சி வந்து டீஃப்ளேஷன் ஆகும், பட் மெட்டல் வந்து எப்பவும் வந்து அதுக்கு வந்து டிவேல்யூஷனே கிடையாது. இது வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வருஷத்தை பிளான் பண்ணும்போது எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை வந்து பிளான் பண்ணுறது, எப்படி நம்மளோட போர்ஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க நேரத்துக்கு. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி பிரேம். நெக்ஸ்ட் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்? இப்போ கோல்டு வந்து ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடச்சிது. ஸோ அடுத்து வந்து நான் பார்க்கும்போது ஆபிஸாக வந்து கோல்டை போல ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் இன்னொன்று என்ன நினைக்கிறேன்னா வந்து ரியல் எஸ்டேட். ஆமாம் பிரேம், அதுவும் இந்தியாவில் வந்து இப்போ நல்ல ரியல் எஸ்டேட் பூம் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், லாங் டேர்மாக பார்க்கும்போது ரியல் எஸ்டேட் வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா தான் இந்தியாவில் இருக்குது. பட் ரைட் பிளேஸில் நம்ம வாங்கணும், அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்னும் ரொம்ப முக்கியமானது, இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரியல் எஸ்டேட் நம்ம எடுக்கிறோம், அது எதனால் வந்து நம்ம ரியல் எஸ்டேட் சூஸ் பண்ணுறோம், அதில் ஒரு நல்ல ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறோம். இப்போ அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ரியல் எஸ்டேட்டில் இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை ரியல் எஸ்டேட்டில் இந்தியாவில். ஏன்னா 2 இடத்துல அவங்க ப்ரெசன்ட் இருக்கிறதுனால 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்தியாவில் ஒரு லேண்டு, அதுவும் வந்து நம்ம குடும்பம் எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல, இல்லை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல வாங்கி போகிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து
ஆள் இல்லைன்னா வந்து பட்டா லேண்டில் கொட்டா போட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம லேண்டு நம்ம இல்லை நிறையா நம்ம வந்து பார்க்குறோம், நிறைய பேர் இதை பற்றி மெசேஜும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப முக்கியமாக நீங்கள் லேண்டு தான் அப்படின்னு முடிவு பண்ணிங்க. ஏன்னா மெயின்டெனன்ஸ் எனக்கு கிடையாதுப்பா, லேண்டை வாங்கி வேலி போட்டு இது பொது சொத்து அல்ல தனியாரோடது அப்படின்னு போட்டுட்டு அட்லீஸ்ட் பக்கத்தில் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்தியா ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். ஏன்னா நிறைய பேர் இதுவும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. அடுத்து இப்போ வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்க்க கொஞ்சம் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம லேண்டை விற்றுட்டு அந்த லேண்டை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தோம், அந்த காசு இங்கே எடுத்துகிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து அது கன்வர்ஷன் ரேட் ஆகும்போது நமக்கு டாலர்ஸில் கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஸோ என்ன நீங்கள் முடிவு பண்ணும், நான் இந்தியாவில் போய் அட்லீஸ்ட் நம்மளோட ரிட்டைர்மெண்ட் ஏஜில் நான் வந்து செட்டில் ஆவேன். ஸோ எனக்கு வந்து அங்கே ஒரு வீடு கட்டுறதுக்கு, அதாவது ஒரு நல்ல ஒரு டவுனாக பார்த்து ஸ்மால் டவுனாக பார்த்து செட்டில் ஆகுனா அங்கே கண்டிப்பாக லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒர்த்துன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் நான் பார்க்கும்போது இது எல்லாமே சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ ஏகான்ஸ் கண்டிப்பாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஏகான்ஸ் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து கொடுத்துது, போன வருடமும் கொடுத்து. ஸோ அதில் வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அடுத்த வருஷமும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். காரணம் என்னென்னா எனக்கு மெயின்டெனன்ஸு கிடையாது. அதுக்கு நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மந்த்லி வந்து $5 கொடுக்குறோம். அதர் தன் தட் நான் எதுவுமே அதில் மெயின்டெனன்ஸ் பண்ணவே மாட்டேன். இன்வெஸ்ட் பண்ணுறதோட சரி, இது லைக் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி. ஸோ அவங்களே வந்து அதை ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. என்ன தான் வந்து எனக்கு வந்து ஒரு 30% 40% ரிட்டர்ன்லாம் அதில் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 10-15% ரிட்டர்ன் இருக்குது. அதுவே நல்ல விஷயம் தான். ஆமாம், நல்ல விஷயம் தான். ரிஸ்க் இல்லாமல், கரெக்ட், ரிஸ்க் இல்லாமல், பிரச்சனை இல்லை, எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை. அதை நம்ம வந்து இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் அடுத்து என்னடா ஆகும்னு பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. இது ஒரு லாங் டர்மாக போட்டோன்னா நமக்கு எப்போ வந்து அந்த பணத்தை அங்கேருந்து நமக்கு ரொட்டேஷனுக்கு வேணுமோ ஒரு 15% ஓகே என்னோட டார்கெட் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கு ஒரு 15% ரிட்டர்னா ஓகே நான் அதை எடுத்துகிட்டு வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணால் ஓகே தானே. ஏன்னா நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு $2000 போடுறோன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து அதில் $300 வந்து கிடைக்குது 15% பர் இயர். பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பார்க்கும்போது அதுவுமே வந்து நல்ல பாயிண்ட் சொன்னேன், சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்குது. ஆனால் உனக்கு இந்த 15% இதில் எனக்கு அட்லீஸ்ட் வந்து நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து கிடைக்கிது அப்படிங்கும்போது மேக்ஸிமம் 10 to 15 கிடைக்கும் போது பேங்க்கில் பார்த்தா உனக்கு வந்து இந்தியாவிலே இப்போ 10% தரதில்லை. 6-7 கிடைச்சாலே ஒரு பெரிய விஷயம். மோஸ்ட்லி 5 to 7% தான் வந்து அவங்க தராங்க. கண்டிப்பாக பேங்க் வந்து மோர் சேஃப் தான். பட் இதுவும் வந்து எனக்கு வந்து சேஃபாக படுறதுனால நான் வந்து ஏகான்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன். பட் ஸ்டில் வந்து நீங்கள் இந்தியாவில் ஓகே நான் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதாவது வந்து ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் போட்டு வைக்கணும் அப்படின்னா வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்க்கு அது பெஸ்ட் ஆப்ஷன் தான் இந்தியாவில் வந்து கொடுக்குறாங்க. ஒரு விஷயம், நீங்கள் வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போகும்போது நம்ம அட்லீஸ்ட் வந்து நம்ம இயர்ஸ் லாக் பண்ணணும், 5 years 10 years என்னன்னு லாக் பண்ணணும். பட் ஏகான்ஸ் அப்படி கிடையாது. அதுதான் நான் சொன்னேன், நான் 1 yearல ஓகே எனக்கு இந்த ரிட்டர்ன் கிடச்சிச்சுன்னா அப்படின்னு நான் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் அங்கே ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பார்க்கும்போது எனக்கு ஃபிக்ஸ்டான ரிட்டர்ன் இருக்கும். இங்கே ஏகான்ஸில் பார்க்கும்போது உனக்கு எக்கனாமியை பொறுத்து அது வந்து சேஞ்ச் ஆகும். உனக்கு வந்து அதிக ரிட்டர்ன்ஸ் வரலாம், இல்லை சில நேரத்தில் கம்மியான ரிட்டர்ன்ஸ் வரலாம். ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. இப்போ இந்தியாவில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்டு ஒரு நல்ல ஆப்ஷன் தான் நான் நினைக்கிறேன். பட் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸும் வந்து என்ஆர்ஐக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டு கொடுக்குறதில்ல. பிகாஸ் இங்கே வந்து அமெரிக்காவில் இருக்கும்போது அவங்களோட அங்கே இந்தியாவில் வந்து அவங்க என்ஆர்ஐ ஸ்டேட்டஸில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஐசிஐசிஐ கொடுக்குறாங்க, எஸ்பிஐ கொடுக்குறாங்கல்ல, சில ப்ரொவைடர்ஸ் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் வந்து கொடுக்குறாங்க என்ஆர்ஐக்காக. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறதும் வந்து ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். முக்கியமான விஷயத்தை விட்டுட்டீங்க. முக்கியமான விஷயம் நீ சொல்லும்போது தெரியுது, ஸ்டாக் மார்க்கெட். இங்கே இந்தியாலையா? ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஎஸ்ஏல ப்ரெசன்ஸ் இருக்கிறதுனால யூஎஸ்ஏ ஸ்டாக் மார்க்கெட் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை காட்டிலும். ஏன்னா நீங்கள் ரெண்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம், வந்து நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பட் ஏற்கனவே யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இங்கே பகல் ஃபுல்லாக பார்த்துட்டு திரும்ப வந்து இந்தியா ஸ்டாக் மார்க்கெட் பார்க்க ஆரம்பிச்சா நமக்கு பைத்தியம் தான் வந்து பிடிச்சிடும். ஸோ மோர் ஸ்ட்ரெஸ் வந்துடும். அதனால் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து யூஎஸ்ஏ ஸ்டாக் மார்க்கெட்டே ஓகேவாக தான் படுது. அண்ட் எகைன் வந்து நான் நிறைய பாடம் வந்து இதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் படிச்சிருக்கேன். அதனால் நிறையா வந்து அதில் செலவு பண்ணியிருக்கேன். அதனால் வந்து ஆப்ஷன்ஸை தொடர்தில்லைன்னு முன்னாடியே வந்து ஒரு சத்தியம் பண்ணி வச்சதுனால அது இல்லை. அதையும் மீறி என்ன பண்ணிட்டேன்னா வந்து ஓகே கிரிப்டோ கரன்சியில் வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணுவோமே ஒரு போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பயங்கர அடி. இப்போ எல்லாருக்குமே தெரியும் பிட்காயின், டாஜ் இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் வந்து சரிவை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து எனக்கு லாஸ் ஏற்படுது. ஸோ அடுத்த வருஷம் பார்க்கும்போது கிரிப்டோவில் வந்து ஒன்று வந்து அதோட சதவீதத்தை குறைக்கணும், இல்லைன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து அட்லீஸ்ட் வந்து நம்ம போட்ட காசு வந்த பிறகு கிரிப்டோ விட்டு வெளில வந்துடணும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் எழுதி வச்சிருக்கேன். இந்த ஒரு படிப்பு போகாமல் இருந்திருந்தாலே லாஸே வந்திருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். கரெக்ட், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தேன். நம்ம வந்து பிரைமரியாக ரொம்ப பெரிய பெரிய ஸ்டாக்ஸை எப்போல்லாம் அவங்க வந்து ஒரு நல்ல ப்ரைஸில் வராங்களோ அதை வாங்கணும். லாங் டேர்ம் ஷேர்ஸாக நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறத பார்க்கணும். ஏன்னா நம்ம அடிக்கடி அந்த ப்ரெஷரை என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்க வேணாம்னு யோசிப்பேன். அது இருக்கட்டும், அப்புறமே பார்த்துக்கலான்ற மாதிரி. கரெக்ட். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டு, ETF இந்த மாதிரி தான் வச்சுருந்தேன்.
கை தான் சும்மா இருக்காது. அதே மீறி வந்து கிரிப்டோ கரன்சியில் போச்சு, பெரிய ஒரு நஷ்டம் அதில் ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால் வந்து அது ஒரு படிப்பினையை தான் நான் வச்சுருக்கேன். பட் ஸ்டில் வந்து நான் அதர் தென் தட் எனக்கு வந்து பெரிய ஸ்டாக்ஸ் வந்து அதோட ப்ரைஸ் குறையும் போது வாங்கி அதில் வந்து நம்ம லாபம் பார்க்குறதுல ஒர்க் அவுட் தான் ஆகுச்சு. ஸோ அந்த ஒரு போர்ஷன் வந்து அப்படியே வச்சுக்கணும் நான் நினைக்கிறேன். அண்ட் எகைன் ஏஐ பபுள், அங்கேயுமே நான் கொஞ்சம் சறுக்கினேன். ஏஐ பபுளை வந்து நான் சரியான முறையில் கணிக்க தவறுனது, அது ஒரு விஷயம். இன்னும் ஏறும் நிறைய பேர் போட்டதுனால அது ஒரு பெரிய சர்க்கிள் வந்து கொடுத்துச்சு. ஆனால் பட் ஸ்டில் வந்து அந்த ஏஐ ஹோப் இருக்குது. எனக்கு வந்து அதில் நஷ்டம் இருந்தாலும் நான் வெளில வந்தால் தான் நஷ்டம் இல்லையா, நான் ஸ்டில் வந்து அதை ஹோல்ட் பண்ணும்போது எனக்கு வந்து அது நஷ்டமாக படாது. ஏன்னா வந்து ஸ்டில் நீ என்ன தான் சொன்னாலும் ஃப்யூச்சரில் அதுதான் இருக்க போகுது. நான் மைட் பி வந்து இந்த நஷ்டத்தை ஈடுகட்ட ஒரு 6 months 7 months ஆகலாம். பட் ஸ்டில் அதை நோக்கி தான் போகுது. ஏன்னா வந்து நான் ஹோல்ட் பண்ணுறது எகெயின் வந்து ஏனாலும் ப்ரைமரி ஸ்டாக்ஸ் தான் நான் வந்து ஹோல்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இந்த $1 வாங்கிட்டு $10 போகணும் ஏதோ ஒரு ஸ்டாக்குள்ளே போடுறது இருக்கு இல்லையா, அதை மட்டும் நான் அவாய்ட் பண்ணுறது. ஏன்னா ஏற்கனவே அதில் வந்து பயங்கர அடி வாங்கியிருக்கேன், அந்த ஒரு லெசன் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து பென்னி ஸ்டாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதில் வேணாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறது. மீம் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து எந்த ஒரு ரீசனும் இருக்காது, ஜஸ்ட் லைக் சோஷியல் மீடியா ஹைப். இல்லை அந்த அது உள்ள இன்சைடர்ஸ், இந்த மாதிரி ரெடிட் குரூப் நிறைய பேர் இருக்காங்க, உள்ளே அவங்களே ஏற்றி விட்டு ஆமாம் அந்த மாதிரி மீம் ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயுமே நான் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. நான் வந்து ஸ்டாக்ஸ் பேர் சொல்லாத காரணம் என்னென்னா வந்து இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நஷ்டத்தில் போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான். பிகாஸ் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணும்போதும் மட்டும் ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் ஓன் ரிசர்ச்சில் போங்க. ஓகே, பெரிய பெரிய ஸ்டாக்ஸ் எடுத்துங்க, அதில் வந்து உங்களோட என்னன்னு நீங்கள் ரிசர்ச் பண்ணி போகும்போது நெக்ஸ்ட் டைமு நீங்கள் யாருமே எதிர்பார்க்க வேணாம், நீங்கள் உங்கள் முடிவு எடுக்கலாம். நான் எப்பயுமே அது ஒன்று வச்சுருக்கேன். ஸோ நம்ம முடிவு எடுக்கும்போது லாபமோ நஷ்டமோ அது நம்மளோட போயிடும். நான் இவங்ககிட்ட கேட்டிருக்கேன், அட்லீஸ்ட் யாராவது ஒரு கைடன்ஸோடு நீங்கள் அதை பண்ணலாம் அப்படின்னு. பட் அதெல்லாம் நல்லது இல்லை, நம்மளோட ஓன் ரிசர்ச்லேயே போகிறது தான் நல்லது. ஆமாம், நிறைய பேர் இந்த ட்ரேடிங்காக நிறைய பேர்கிட்ட கைடன்ஸ்லாம் போய் அப்புறம் அவங்கள பல வார திட்டு இந்த மாதிரிலாம் நடந்துருக்கு. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம், அது லாபமோ நஷ்டமோ நம்மளோட இருக்கட்டும், நம்ம அதில் ரிசர்ச் பண்ணி போடுவோம் அப்படிங்கிறதான் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் தான் படிப்பினை. ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா நிறைய பேர் மெயிலெல்லாம் கேட்பாங்க, எந்த ஸ்டாக்குன்னு சொல்லுங்கள் பிரேம், அதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு. ஸோ ஒரு வேளை தப்பாக போயிடுச்சுன்னா உங்கள் பணம் நஷ்டமாக போய்டும், அதனால் அதை சொல்கிறது இல்லை. ஆமாம், ஸோ அதுதான் ரீசன். பட் பெரிய பெரிய ஸ்டாக்கில் போடும்போது நம்பிக்கை நமக்கு இருக்கும். ஏன்னா நம்ம லாங் டேர்ம் ஷேர்ஸாக பாருங்கள், கம்பெனி நல்லா இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு. கரெக்ட். ட்ரெஷர் பாண்ட்ஸ்லாம் இல்லை, நான் அதில் பிளான் இல்லை. ஸோ ட்ரெஷர் பாண்ட்ஸில் T-bills வந்து இப்போதைக்கு பிளான் இல்லை. பட் சப்போஸ் நீங்கள் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வாங்கணும், ஏன்னா வந்து அதை வந்து பேக் பண்ணுறது வந்து US கவர்மெண்ட் இல்லையா. ஸோ அதனால் சேஃபஸ்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அண்ட் எகைன் ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகிறோமோ அப்போ வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாகும். ஹை yield பேங்கிங் அக்கௌண்ட்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீ அந்த பேங்க்கில் போய் இன்வெஸ்ட் பண்ணால் உனக்கு ஆனால் சொற்ப அமௌண்ட் தான் உனக்கு வந்து ரிட்டர்ன் கொடுப்பாங்க. இப்போ 3% கொடுத்தாலே வந்து பெரிய விஷயமா இருக்கும், 3 to 4% கொடுத்தாலும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ அதான் நீங்கள் உங்களோட ரிஸ்க் லெவல் எவ்வளோ, உங்களுக்கு ரிட்டர்ன் எவ்வளோ வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆப்ஷன்லேருந்து ஒன்று சூஸ் பண்ணிங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.